வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2020 கொஷின் பேப்பரில் சாட்டில் வர மேக்ஸ் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 101. கீழ்காணும் மாய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல் -17 எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகள் முறையே என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இந்த சைட் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு -17. இப்போ இது எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் குறி போட்டுடலாம். ஸோ -8 + x ஈக்குவல் டு -17. அப்போது x ஈக்குவல் டு -17 + 8, x ஈக்குவல் டு -9. இதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -9 + y இஸ் ஈக்குவல் டு -17. அப்போ y இஸ் ஈக்குவல் டு -8. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -10 + z இஸ் ஈக்குவல் டு -17. அப்போ z இஸ் ஈக்குவல் டு -7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 102வது கேள்வி. m + n மற்றும் 3m - 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. ஸோ இப்போ இப்படி ஒரு இணைகரம் இருக்குது அப்படின்னா இந்த m + n-ம் 3m - 7n-ம் வந்து அடுத்தடுத்த பக்கங்கள். நம்ம இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு. சுற்றளவுனா இது சுற்றி வரும் அளவு. அப்போது இதே தான் இங்கே இருக்கும், இதே அளவு தான் இங்கே இருக்கும். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை 2ஆல் பெருக்கினா போதும். ஸோ அப்போ இது கூட இதையே ஆட் பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்குது? 4m - 6n. ஸோ இன்ட்டு 2 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 8m - 12n. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் 4th one. அடுத்த கொஸ்டின். ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் 126 வினாக்களுக்கு சரியான விடையளித்த போதிலும் அம்மாணவர் பெற்ற மதிப்பெண் 94 ஆகும் எனில் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போது 126 கொஸ்டின்ஸ்க்கு ரைட் ஆன்சர் பண்ணியுமே மார்க் எவ்வளோ தான் வந்திருக்கு? 94 தான் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து மார்க் போயிருக்கு அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 32. ஸோ அப்போ தவறாக விடையளித்த வினாக்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 32. தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 104. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. ஸோ இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? உங்களுக்கே தெரியும், 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே போட்டு ஃபஸ்ட்டு 10. ஸோ இந்த மாதிரி இதை ஆட் பண்ணும் பை எதால்? 10. ஏன்னா சராசரியோட ஃபார்முலா வந்து மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. ஸோ இப்போ இதை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணலான்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11. அதே மாதிரி இன்னும் 3 வரும். ஸோ டோட்டலாக 11 × 5. 11 × 5 55. 55 10ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 5.5. த ரைட் ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன் 5.5. அடுத்த கொஷின். 124 × 36 × 980 1ஆம் இடத்தில் வரக்கூடிய எண். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதில் இந்த 1ஆம் இடத்துல ஏதாவது ஒரு எண்ணில் 0 இருந்தாலே கண்டிப்பாக ஆன்சரில் என்ன தான் வரும்? 1ஆம் இடத்துல 0 தான் வரும். அடுத்த கொஷின். ஒரு நாடா சுருளின் நீளம் 18.25 மீட்டர். 4 முழு சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் 1/3 ஒரு பகுதியின் மொத்த நீளம். ஸோ மொத்த நீளம் அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நாடா சுருளோட நீளம் வந்து 18.25. இதை வந்து நம்ம தகாபின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ வந்து இதை மாற்றும் பொழுது எவ்வளோ வரும்னா 75/4. இது மாதிரி 4 முழு சுருள்கள். ஸோ இதை 4ஆல் பெருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 ஒரு சுருளில் 1/3 ஒரு பகுதி. அப்போ ஒரு சுருள் வந்து எவ்வளோ? 75/4. அதில் 1/3 ஒரு பகுதி. ஸோ 1/3 இதோட மொத்த நீளம். அதனால் இது என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ இதை நம்ம சுருக்கிக்கலாம். 4 கட் பண்ணிடலாம். இதையும் சுருக்குனிங்கன்னா 25 வரும்.
ஸோ இப்போ மீசிமா வந்து 4. அப்போது இங்கே வந்து 4ஆல் பெருக்கும்போது இது எவ்வளோ வரும்? 300 ப்ளஸ் 25. 325/4. திரும்பவும் இதை வந்து நீங்கள் கலப்பு பின்னமாக மாற்றும் பொழுது 81 1/4. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட சுருக்கப்பட்ட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4/3 மைனஸ் ஆஃப் -3/2. ஸோ 3க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 6 வரும். ஓகே, அப்போ இங்கே இன்டூ 2, இங்கே இன்டூ 2, அப்போ 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே இன்டூ 3, இங்கே இன்டூ 3, அப்போ இது வந்து 9. ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ? 17/6. அடுத்தது இந்த வகுத்தலுக்கு வருவோம். -5/3 இன்ட்டு 12/30. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னாகும்? இதை அடித்தோன்னா -1, இது 6 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், -2/3 ப்ளஸ் -2/3. அதுக்கப்புறம் இதை சுருக்கணும். இதை சுருக்கும் பொழுது இதுக்கு வந்து -3 வரும். இது 2 4ஆல் சுருக்கணும்னா -3/4. ஸோ 9/4 ப்ளஸ் 9/4. இப்போது 6 3 4, இது 3க்கும் எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 12. ஸோ இன்ட்டு 2 பண்ணால் இது 34. இது இன்ட்டு 4 பண்ணால் -8. இது வந்து இன்ட்டு 3 பண்ணோன்னா 9 3s are 27. இப்போ வந்து 34 27 ஆட் பண்ணிங்கன்னா 61. 61ல் வந்து 8 போச்சு அப்படின்னா 53. ஸோ 53/12. 53/12 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், A, B, C ஆனது ஒரு பிதாக்கரஸ் மூன்றன் தொகுதி. மேலும் A சமம் m² - n² மற்றும் B சமம் 2mn எனில் Cயின் மதிப்பு. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது ஃபார்முலா மாதிரி. ஸோ Cயோட மதிப்பு என்னவாக இருக்குன்னா m² + n². ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9/2, 9 வர்க்கம் மற்றும் 10 வர்க்கத்திற்கு இடையில் உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை. இப்போ 9 வர்க்கம் எவ்வளவு? 81. 10 வர்க்கம் வந்து 100. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 19. அது கூட நம்ம என்ன செய்வோம்? 1 கூட்டுவோம். அப்போ ஆன்சர் எவ்வளோ எண்கள் இருக்கும்? 20 எண்கள் இருக்கும். Right answer is 4th option. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். P into R/100 whole to the power 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இது 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸ்